டீச்சர். இன்று நம்ம நவராத்திரி சிறப்பு தொடர் கதையின் முதல் நாள ஆரம்பிக்க போறோம். நான் தான் உங்க சின்ன கொலு பொம்மை. இந்த நவராத்திரியில உங்களுக்கு நவராத்திரியோட கதைகளை சொல்ற வேலை என் கையில தான் இருக்கு. நவராத்திரி இந்த 9 நாள் திருவிழா ஏன் கொண்டாடப்படுகிறதுன்னு தெரியுமா? அதுக்கு பின்னாடி ஒரு அற்புதமான கதை இருக்கு. அதுதான் இப்ப நம்ம கேட்க போறோம். பண்டைய காலத்தில் அசுர குலத்தில் ரம்பன் என்ற அரசன் இருந்தான். ரம்பனுக்கு ஒரு முறை ஒரு எருமையின் வடிவில் இருந்த தேவக்கன்னியுடன் சங்கமம் ஆனது. அந்த சங்கமத்திலிருந்து பிறந்த குழந்தை பாதி மனிதன் பாதி எருமை என்ற உருவம் கொண்டிருந்தான். அவன்தான் மகிஷாசுரன். பிறந்த நாளில் இருந்தே அவன் வலிமை சாதாரணம் இல்லை. சிறு வயதிலேயே அவன் வலிமையாலே யாரும் எதிர்க்க முடியாதவன் ஆனான். ஆனா அவன் மனதில் எப்பொழுதும் ஒரு ஆசை. நான் உலகத்தை முழுவதும் கைப்பற்ற வேண்டும் என்ற ஆசைதான் அது. அவனுக்கு தெரியும், உலகத்தில் யாரையும் வெல்ல வேண்டுமானால் தெய்வீக சக்தி வேண்டும். அதற்காக அவன் புண்ணிய காடுகளுக்கு சென்று கடுமையான தவம் செய்ய ஆரம்பித்தான். பல வருடங்கள், பல நூற்றாண்டுகள் கூட அவன் உணவையும் தண்ணீரையும் விட்டு ஒரு காலில் நின்று மனதின் முழு சக்தியோடு சிவபெருமானை தியானம் செய்தான். இறுதியில் சிவபெருமான் அவன் முன் தோன்றினார். மகிஷாசுரா, உன் தவம் எனக்கு திருப்தி அளிச்சிருக்கு. சொல்லு, என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அவனோ மிக சாமர்த்தியமாக சொன்னான், பெருமாளே, எந்த ஆணும் தேவனாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, யாராலும் என்னை சாகடிக்க முடியக்கூடாது. பெண்களால் எனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. எனக்கு எப்பொழுதும் வெற்றி மட்டுமே வேண்டும். சிவபெருமான் சிறிது யோசித்தார். ஒரு பெண் தான் உனக்கு அபாயம் என்று சொல்லிக் கொண்டே அவன் கேட்கும் வரத்தை வழங்கினார். அந்த நாளிலிருந்து மகிஷாசுரன் தன்னுடைய அகங்காரத்தின் உச்சிக்கு சென்றான். வரம் கிடைத்த உடனே மகிஷாசுரன் தன்னுடைய அசுர படையோடு உலகையே அச்சுறுத்த ஆரம்பித்தான். முதலில் பூமியில் உள்ள அசுரர்களை அடக்கினான். பின்னர் வானுலகத்தை நோக்கி வந்தான். இனிமேல் யாரும் தன்னை வெல்ல முடியாது என்ற பெருமிதத்தோடு, இன்றிலிருந்து நான் தான் 3 உலகங்களுக்கும் அதிபதி என்று அறிவித்தான். அவன் அசுரப்படை வானுலகத்தை முற்றிலும் கைப்பற்றியது. தேவர்கள் பயந்து ஒவ்வொருவரும் பூமியில் ஒளிந்து கொள்ள வேண்டிய நிலை வந்தது. இறுதியில் எல்லா தேவதைகளும் ஒன்று கூடி பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூவரிடமும் புலம்பினார்கள். இப்படி அசுரன் உலகையே ஆள ஆரம்பிச்சிட்டான். யாராலும் அவனை வெல்ல முடியல. என்ன பண்ணலாம் என்று மும்மூர்த்திகளிடம் அனைவரும் புலம்பினார்கள். அப்பொழுதுதான் பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூவரும் ஒன்று கூடி யோசித்தார்கள். இவன் வரம் கேட்டது ஆண்கள் தன்னை கொல்லக்கூடாது என்பதாக இருந்தது. அப்படியானால் ஒரு பெண் சக்தி மட்டுமே அவனை வெல்ல முடியும். அந்த கணம் மூவரும் தங்கள் சக்தியை வெளியேற்றினர். அந்த சக்திகளோடு சேர்ந்து எல்லா தேவதைகளின் சக்திகளும் ஒன்றிணைந்தது. அவ்வாறு ஒரு அற்புதமான ஒளிக்கதிர் தோன்றியது. அந்த ஒளியில் இருந்து உருவானாள் சக்தி தேவி துர்கா. அவளின் முகம் சிவபெருமான் கொடுத்த அழகும் வலிமையும் கொண்டது. அவளின் கண்கள் சூரியனின் பிரகாசத்தால் ஒளிர்ந்தது. அவளின் சிரிப்பு சந்திரனின் குளிர்ந்த ஒளியை போல்
இருந்தது. அவளின் உடம்பு விஷ்ணுவின் வலிமையால் பிரகாசித்தது. அவளுக்கு 10 கைகள், ஒவ்வொரு கையிலும் ஒரு தெய்வீக ஆயுதம். சிவபெருமான் கொடுத்த திரிசூலம், விஷ்ணுவின் சக்கரம், வருணன் கொடுத்த சங்கு, இந்திரன் கொடுத்த வஜ்ராயுதம், வாயுதேவன் கொடுத்த விலங்கு வில், அக்னி கொடுத்த சக்தி அம்பு, இப்படி எண்ணற்ற ஆயுதங்களோடு சிங்கம் மீது அமர்ந்தவள் துர்காதேவி. அவளை பார்த்ததே தேவர்களுக்கு நம்பிக்கை கிடைத்தது. அவர்கள் அனைவரும் சத்தமிட்டனர். இனி உலகம் காப்பாற்றப்படும் என்று கூறினர். மகிஷாசுரனிடம் அந்த செய்தி சென்றது. அவனோ சிரித்தான். ஒரு பெண்ணா என்னை வெல்லப் போகிறாள்? என்னை வெல்ல ஆண்களாலே முடியவில்லை. அவள் என்ன செய்ய போகிறாள் என்று அகங்காரத்தோடு பேசினான். ஆனால் அவனுக்கு தெரியவில்லை, அவனுடைய அழிவுக்கான விதை அவனை கேட்ட அந்த வரத்தில் தான் இருந்தது என்று. நண்பர்களே, இதுதான் நவராத்திரி ஆரம்பத்தின் கதை. மகிஷாசுரனின் அகங்காரம், தேவதைகளின் துயரம், அவர்களின் சக்தி ஒன்றிணைந்து தோன்றிய துர்காதேவியின் அற்புத உருவாக்கம். இனி அடுத்த 9 நாட்கள் துர்காதேவி ஒவ்வொரு நாளும் வேறு வேறு அவதாரமாக தோன்றி அசுரர்களை அழிக்கிறார். தேவியின் முதல் அவதாரம் சைலபுத்திரி கதையை கேட்கப் போகிறோம். அதை நாளை கேட்போம். அதுவரை இது உங்கள் மினிபீஸ் கிச்சன். கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி நண்பர்களே.